18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, மடி நிறைய பணத்தோட உனக்கு தேவையான எல்லாத்தையும் உன் கைகளில் கொடுத்துடணுங்கிறதுக்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். என்னை தொட்ட இந்த நிமிடத்திலிருந்தே உன்னுடைய பணப்பிரச்சனையும் பண கஷ்டமும் எல்லாமே தீர்ந்து போகும்படி உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். நீ எத்தனையோ பேர் மேலே உண்மையான அன்பும் பாசமும் வச்சிருந்தாலும் எல்லாரும் உன்கிட்ட பொய்யா நடிச்சு பாசமாக இருக்கிறது போல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீ பொறுமையாக கையாள கற்றுக்கோ. என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் நீ தயங்கி நிற்கிறதுக்கு காரணமாக இருந்ததே உன்கிட்ட காசு பணம் இல்லாததுனால தானே. இதுவே காசு பணம் இருந்திருந்தா எல்லாரும் உன்னை பெருசாக மதிச்சிருப்பாங்க. நீ சொல்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போது அந்த கஷ்டமே உனக்கு பெரும் தலைவிதியாகவும் தலைவலியாகவும் மாறி காசு பிரச்சனை பணப்பிரச்சனைன்னு உன்னை மனசில் கஷ்டத்தை கொடுக்கறத பார்த்துட்டு தான் இதுக்கு மேலும் உன்னை கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு உனக்கு தேவையான பணத்தை மடியில் அள்ளி கட்டிக்கிட்டு உன்னை தேடி வந்துட்டேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டம் எல்லாம் உனக்கு மலைப்பாக இருந்தாலும் இப்போது எல்லாமே மிக சாதாரணமாக பனித்துளி போல மிக சுலபமாக சரியாக போகுது. இனிமே நீ உற்சாகமாக இருக்கணும். மன தைரியத்தை மட்டும் கைவிட்டக்கூடாது. இனி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன். எதன் மூலமாக யார் மூலமாக எப்படி உனக்கு வருமானத்தை அதிகப்படுத்தணுன்ற விவரம் எனக்கு தெரியும். அதை சரியாக திட்டம் போட்டு கனகச்சிதமாக நான் முடிச்சிடுறேன். நீ உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் மட்டும் பொறுமையாக சரியாக செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும். உனக்கு துணையாக நான் உன்னை சுற்றி இருக்கும்போது உன்னை சுற்றி எந்த எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் நீ கவலைப்பட வேணாம். எல்லாத்தையும் தகுந்த காலகட்டத்தில் சரியானபடி நான் உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன். உன் காலடியிலேயே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த கருப்பசாமி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என் காலடியில் இருக்க என்னையே நம்பி வணங்குறங்கிறது மட்டும்தானே உனக்கு தெரியும். ஒரு பெற்ற தகப்பன் தன் குழந்தையோட காலை தூக்கி எப்படி தன் முகத்தில் மேலே வச்சுக்கிட்டு கொஞ்சுவாங்களோ அதே போல தான் உன் காலடிக்கு கீழேயே உட்காந்து உன்னை தூக்கி சுமக்க தயாராகவும் உனக்கு அன்பையும் அருளையும் அள்ளி கொடுக்க தயாராகவும் நான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் மனிதர்களை தேடி போய் உதவி வேணும்னு கேட்காத. உனக்கு எந்த உதவியோ எதிர்பார்ப்போ எதுவாக இருந்தாலும் இந்த கருப்பசாமியை தேடி வா. வர வேணும்னு ஏதாவது ஒரு விஷயத்தை வரமாக வாழ்நாள் முழுவதும் பிரார்த்தனைகள்னு கேட்டுக்கிட்டே இருக்க. நீ மனிதனாய் பிறந்ததே ஒரு வரைக்கும் அது இதுன்னு என்னென்னவோ பிறந்திருந்தாலும் எத்தனையோ ஜீவராசிகள் இருந்தாலும் அவங்க யாருக்குமே கிடைக்காத சந்தோஷமும் சுகமான வாழ்க்கையும் மனிதர்களுக்கு மட்டும்தான் கிடைக்க பெற்றிருக்கு. நீ தான் சிரித்து சிந்தனை செய்யக்கூடிய புத்திசாலியாக இந்த உலகத்தில் பிறப்பெடுத்திருக்க. அப்படிப்பட்ட மனித பிறவியே உனக்கு கிடைச்ச வரோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த மனித பிறவியை சந்தோஷமாக ரசித்து வாழ தயாராகு. உன் எண்ணம் முழுவதும் இந்த கருப்பசாமி நான் இருந்தேன்னா நீ எண்ணிய விஷயங்களை எல்லாம் அழகாக உன் எண்ணப்படியே நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன். காலமும் நேரமும் உன்கிட்ட வந்து பேசாது. ஆனால் எல்லாத்துக்கும் காலம் சரியானபடி பதில் சொல்லும். நல்லது செஞ்சவனுக்கு நன்மையையும் கெட்டது செஞ்சவனுக்கு உரிய தண்டனையையும் காலம் நிச்சயமாக கொடுத்தே தீருங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒரு நாளில் சில மணி நேரங்கள் மட்டுமே பூத்து நல்ல வாசனையை தரக்கூடிய மலர்களே சிரித்து சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ முடியுதுன்னா பல வருடங்கள் வாழக்கூடிய உன்னாலையும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு சிரிக்க முடியும். உன்னையும் நான் தான் படைச்சேன், பூக்களையும் நான் தான் படைச்சேன். அப்படிப்பட்ட நானே சொல்கிறேன், நிச்சயம் முன்னாலே எல்லாத்தையும் சமாளித்து சந்தோஷமாக வாழ முடியும்.